ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு புல் ரனில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு மாறுறது வந்து சின்னதாக இருக்க தான் செய்யும். ஸோ பட் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் இன்னும் மாறல. நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து இன்னும் பில்டப் ஆகலை மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்வான்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் இது நடந்திருக்கு, மார்க்கெட்டில் அது நடந்திருக்கு, இந்த கம்பெனியில் இந்த பிரச்சனை, அந்த கம்பெனியில் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறது, ஏன் பிக் பண்ணுறோம், என்ன ஏது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தெரியாமையே போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, மிச்சம் எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் இதில் வந்து பர்ச் பண்ண போகிறதில்ல. உங்களை கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியர் ஆகணும் எல்லாருமே. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். அது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்களேன், நம்ம லாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். அதில் நிறையா கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து எக்ஸஸ் ஃபண்டிங்கை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஒன்று வந்து நியூ ஃபண்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. எக்ஸஸ் ஃபண்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நியூ ஃபண்டு வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. நான் வந்து எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்மளோட பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஸ்டாக் பிளேயர்ஸ் வந்து புதுசாக வர்ற பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், க்ரீனாக மாறிட்டா விற்றுட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வருவாங்க. இன்க்ளூடிங் நாங்களுமே அப்படி தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்களேன், 5th of June வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 760க்கு வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 6 குவான்டிட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸஸ் ஃபண்டிங் கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா 2 குவான்டிட்டி வந்து டாப் அப் பண்ணோம். இன்கேஸ் இந்த 2 குவான்டிட்டியை வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணலை அப்படின்னா 1% வந்து நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து நம்ம டாப் அப் பண்ணதுனால இப்போ டோட்டல் கெயின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். 0.17% மட்டும்தான் நம்ம வந்து ஓவராலில் வந்து லாஸ்ட்டில் இருக்கோம். இது நம்ம நேற்று எடுத்த ஸ்டாக். டோட்டல் கெயின்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 0.17, இது வந்து 0.55 தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து ஓவரால் லாஸு. இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 9,000, க்ளோஸ் டு 9,000 10,000 வச்சுக்கோங்களேன். 10,000 கிட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வெறும் 30 ரூபா தான் இப்போதைக்கு நமக்கு வந்து நட்டத்தில் காட்டுது. ஓகேவா? இன்கேஸ் வந்து நம்ம எக்ஸஸ் ஃபண்டிங் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டாக காட்டியிருக்கோம். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு பெரிய ஹெல்ப் வந்து நமக்கு பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்னையோட ஸ்டாக் பிக்குக்கு போயிடலாம். இன்னையோட ஸ்டாக் பிக் வந்து நாங்கள் எது சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் கூட சேர்ந்து IFCI. ஓகேவா? இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக். மிட் கேப்ங்கிறத விட இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் கைட் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணால் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்களோட லேர்னிங்கை வச்சு நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த சேனலை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ்லையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே காட்டுற ஃபிகர்ஸ் எதுவுமே எப்போவுமே மாறாது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன போட்டிருக்கோமோ அதே தான் நம்ம வந்து இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஒரு சில சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரேட்டாக இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ராஃபிட்டபுளாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புறது, ஃபேக்காக வந்து டெமோ அக்கௌண்ட்டை காட்டுறது, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அது மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஸ்டாக் ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட். அதுதான் நம்மளோட ப்ரைமரி கோல். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன். நம்ம ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இந்த ஆஃப் மார்க்கெட்டை வந்து ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைவ் ட்ரேடிங்லேயுமே பண்ணுவோம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக மாறணும். அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்னு எடுத்துக்கிறீங்களேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து லைவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இதே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் எங்களோட லைவ் அக்கௌண்ட்டை காட்டாமல் நாங்கள் டெமோ அக்கௌண்ட்டை ஏன் காட்டுறோம் அப்படின்னா நீங்களும் மோர் கம்ஃபர்டபுளாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நாங்கள் பிக் பண்ண ஸ்டாக்ஸை வந்து 3 o'clockலேருந்து 3:30க்குள்ளே எங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். எப்போவுமே அதுதான் எங்களோட ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் டைமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஎஃப்சிஐயில் வந்து நல்ல மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களோட கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஸோ அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி போயிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே வந்து பார்த்துடலாம். இந்த ஐஎஃப்சிஐ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான கம்பெனி. இவங்க வந்து ரீசெண்டாக வந்து இப்போ வந்து ஒரு ஐபிஓக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட ரீசெண்ட் ஆடிட் ரிப்போர்ட் வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம். இந்த ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவுமே ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். டோன்ட் வரி கைஸ், வில் see in upcoming videos, we'll explain to you how it is working, how we should have to focus on that, all the things is we will take a look on that. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி இல்லை, எப்போவுமே ஒரே கான்ஸ்டன்ட் தான். எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணாலுமே அதில் வால்யூம் சேஞ்சஸ் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஒரு பொருளை வந்து வால்யூமை பேஸ் பண்ணி தான் உங்களால் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து நீங்கள் மாற முடியும். அங்கே வந்து நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் அந்த பிக் பண்ணுற ஸ்டாக்கில் வந்து உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், ரீசன்ட் டேஸில் எந்த ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியுமே இந்த ஐஎஃப்சிஐயில் வந்து ப்ளேஸ் பண்ணல. பட் ஆனால் ரீசன்ட் டேஸில் பாருங்கள் எவ்வளோ வால்யூம் வந்து கண்டினியூஸாக வந்து பர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாலே டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே ஸ்ட்ராங் பை தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஆனால் நம்ம வால்யூமை பேஸ் பண்ணி தான் போகிறோம். வால்யூம்ஸ் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன், நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டேஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து வால்யூம்ஸில் நடக்கவே இல்லை. ஓகேவா? பட் ஆனால் இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஃபியூ டேஸில் எவ்வளோ வால்யூம்ஸ் நடந்திருக்கு. இது எல்லாருமே வந்து ஒரு பிக் பிளேயர்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகுறது தான் இதோட மெயின் ரீசன். அது எப்படி பார்க்குறது, எந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். ஸோ இந்த ஐஎஃப்சி ஸ்டாக்ஸை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான இது தான். நம்ம எப்போவுமே சூஸ் பண்ண மாதிரி 5,000 தாண்டி நம்ம போக மாட்டோம் ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த டேயில் வந்து பிக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இப்போது நம்ம லைவில் வந்து பார்க்கலாம் இது என்ன ப்ரைஸில் இருக்குன்னு. இது அஸ் யூஷுவல் வந்து ஆஃப் மார்க்கெட் தான். நீங்கள் லைவில் போட்டாலுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 to 3:30க்குள்ளே என்ன ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை வந்து வாங்கிக்கிறேங்க. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் ஐஎஃப்சிஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 77 காட்டுது. இங்கே வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் வந்து 7.16. இது 16ல் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் ரவுண்ட் ஃபிகர்ஸே போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ண மாதிரி காட்டிக்கலாம். 77. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 64.9 ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃபாக வந்து 70 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணோம். 64.9 ஓகே சாரி 65 ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் டேட் வந்து நாளையோட தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம 3 to 3:30க்குள்ள வாங்குறதுனால இன்னையோட டேட்லேயே இது ரெக்கார்ட் ஆயிரும். இங்கே வந்து 77லேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன், சேவ். ஸோ இப்போது நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? 77 ருபீஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஹையில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா அது அடுத்ததே கீழே போயிடும்
அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதை எப்படி வந்து நம்ம வந்து டாப் அப் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து கிளியராக வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5000 ருபீஸ் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட என்ட்ரி புக்கில் அதை போட்டுடலாம். இன்றைக்கி வந்து ஐஎஃப்சிஐ வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால 5005 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளோட டெபிட் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒருவேளை நம்ம ஸ்டாக்ஸை விற்கிறோம் அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத வந்து இங்கே டாப் அப் பண்ணுறதுக்கு உண்டானது. இங்கே ஆல்ரெடி வந்து 5 ருபீஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், எக்ஸஸாகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 178 minus 5. ஸோ க்ளோஸ் டு எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட இப்போ எவ்வளோ இருக்குது? 173 கிட்ட இருக்குது. இது பெருசாக வந்து நம்மளால் இப்போதைக்கு போட முடியாது, இன்றைக்கி விட்டுடலாம். அப்கமிங் டேஸில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து டெய்லி பேசிஸில் ஒரு ஸ்டாக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து உங்கள் கூட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட். ஒரே நாளில் நீங்கள் 10 ஸ்டாக்கு வாங்குறது, 10 ஸ்டாக்கை விற்கிறது, அது பெரிய சேஞ்சஸை வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணாது. கண்டிப்பாக அது வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும். ஓகேவா? சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டாக், அதை ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும். அது பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போனால் எப்படி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, ஒருவேளை அது நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போனால் அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாறுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்கமிங் எல்லா வீடியோஸ்லையுமே பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் நவி. Thank you so much guys. We'll see you tomorrow. What happens in the upcoming days? Wait and watch. This is Swing Smart Trade. We'll see you. Bye guys.